என்னங்க நடக்குது இந்த தமிழ்நாட்டு அரசியலில்? எல்லாம் உலகத்தை விட்டே ஓடிட்டுருக்குறாங்க. எங்கள் அண்ணனை பார்த்து தொடர்நடுங்கி. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து லண்டனுக்கு போயிட்டார். உதயநிதி வந்து துபாய்க்கு போயிட்டார். கரூர் 10 ரூபா பாலாஜி வந்து தலைமறைவு. அவங்க தம்பி அசோக்குமார் போய் கோர்ட்டில் எதையோ எழுதி கொடுத்துட்டு அவர் எங்கேயோ ஓடி போயிட்டார். ஏவா வேலு பயந்து ஓடி போய் சிங்கப்பூரில் போய் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு. இன்னைக்கு கைதான இந்த ஆள் வந்து ஜாமீனில் எடுத்து வெளியில் வந்து கதறிட்டு கிடக்கிறாரு. எங்கள் கட்சியில் யாரையுமே காணுமே, எல்லாம் எங்கெங்கே போய் ஓடி ஒளிஞ்சிங்களோ அப்படின்னு அத்தனை பேர்த்தையும் தேடிட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்களை எல்லாம் அவதூறு பேசிட்டு இருந்தாங்கல்ல இந்த கிருஷ்ணமூர்த்தி, அந்த ஆள் முதல்ல ஜெயிலில் இருக்கானா இல்லை எங்கேயாவது பேக் பண்ணியிருக்காங்களான்னு முதல்ல ஜெயிலில் போய் பார்க்கணும். அந்த ஆள் இருக்கானா இல்லையான்னு நம்ம பார்த்துட்டு வரணும். அதுதான் ஒரே சிரிப்பாக இருக்குது. ஹாப்பியாக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஏதாவது ஒரு இயற்கையான இடத்துக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாமான்னு இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.